அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தக்வாவோடு நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் சொல்லும் இந்த விதத்திலே இரவில் ஓதினால் அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக விடுவதற்குள் நம்முடைய தேவைகள் நிறைவேறிவிடும். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் மீது அச்சத்தோடு ஓதினால் அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக தேவைகள் நிறைவேறும். அந்த தேவைகள் நிறைவேறுவதற்காக சூரத்துல் ஃபாத்திஹாவை எப்படி ஓத வேண்டும், இடையில் என்னென்ன துஆக்களை சேர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் காண்போம். பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹா என்பது தொழுகையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. நாம் அதை அறிந்திருக்கிறோம். பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகள் ஏராளமாக தாராளமாக இருக்கிறது. பெரும்பான்மையாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்மின் தேவையை நிறைவேற்றி தருவதற்காக எப்படி அதை நாம் கையாள வேண்டும், ஓத வேண்டும் என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் நம்மின் தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து அவனிடத்தில் மட்டுமே மரணம் வரை தேவையாகுபவர்களாக ஆக்கி பிறர்களிடத்தில் தேவையாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஓதக்கூடிய சூழலை தஹஜ்ஜுடைய நேரத்தில் அமைத்துக் கொள்வது ஆக சிறந்தது. இல்லை என்றால் இரவில் ஓதுவது நல்லது. இரவு நேரத்தில் உலு செய்து கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து தனிமையில் ஓதுவதுதான் சிறப்பான ஒன்று. இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதும் போல அஊது பில்லா பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பித்து ஓதி வரக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வ ஈயாக நஸ்தாயின் என்ற இடம் வரும் பொழுது, ஈயாக நஅபுது முடிந்து வ ஈயாக நஸ்தாயின், யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற அந்த வசனம் வரும் பொழுது நிறுத்தி விட வேண்டும். அந்த இடத்தில் ஓதுதலை நிறுத்திவிட்டு பின்னால் வரக்கூடிய துஆவை நீங்கள் கேட்க வேண்டும். ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துஆ தமிழிலும் அரபியிலும் பொருளோடு பதிவு செய்கிறேன். இந்த துஆவை நீங்கள் வ ஈயாக நஸ்தஈன் என்று ஓதி முடித்தவுடன் இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜ்மஅ பைனி வ பைன ஹாஜதி கமா ஜமஅத பைன அஸ்மாஇக வ சிஃபாதிக யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம ஜ்மஅ பைனி வபைன ஹாஜதி கமா ஜமஅத பைன அஸ்மாஇக வசிஃபாதிக யாதல் ஜலாலி வல்லிக்ராம். வலிமைக்கும் கண்ணியத்துக்கும் உரியவனே, உன் பெயர்களையும் குணங்களையும் நீ இணைத்ததை போல் என் தேவையையும் என்னையும் நீ இணைத்து வைப்பாயாக என்பதுதான் இந்த துஆவினுடைய பொருள். இந்த துஆவை ஓதி முடித்த பிறகு இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற வசனத்தை ஓத வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒய்யாக நஸ்தஈன் என்று வந்த உடனேயே இப்பொழுது வந்த அந்த துஆவை ஓத வேண்டும். அது முடிந்த பிறகு மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் மீதமுள்ள இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற வசனத்தை ஓத வேண்டும். ஓதி முடித்த பிறகு இப்பொழுது ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம சஹ்ஹிர் லி மத்லூபி பிஹக்கி சிர்ரில் ஃபாத்திஹதி வ பிஹக்கி இஸ்ஸதிக வஅலமதிக வபிஹக்கி ஜலாலிக வஜமாலிக வபிஹக்கி அஹ்லிஸ் ஸமாவாதி வல் அர்தி வபிஹக்கி ஜமீஇல் அன்பியாஇ வல் முர்சலீன் ஸலவாத்துல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த துஆவை தமிழிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ற இந்த துஆவை நீங்கள் ஓத வேண்டும். இந்த துஆவை ஓதி முடித்தவுடனே மீதமுள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஆயத்துகளை ஓதி அதற்கு பின்னாலும் இந்த இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட இந்த துஆ ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துஆவை மீண்டும் ஓதி அல்ஹம்து சூராவை முடிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை உலு செய்து கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்த நிலையிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்க வேண்டும். வையாக நஸ்தஈன் என்று வந்தவுடனே முதலில் வந்த துஆ அல்லாஹும்ம ஜ்மஅ பைனி வ பைன ஹாஜதி என்ற அந்த துஆவை ஓத வேண்டும். அதை ஓதி முடித்த பிறகு இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற சூரத்துல் ஃபாத்திஹாவின் வசனத்தை ஓதி அல்லாஹும்ம சஹ்ஹிர் லி மத்லூபி என்ற இந்த துஆவை ஓத வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய மீதமுள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அல்ஹம்து சூராவினுடைய ஆயத்துகளை கைரில் மக்தூபி என்ற அந்த வசனத்தை ஓதி அதற்கு பிறகும் இந்த துஆவை அல்லாஹும்ம சஹ்ஹிர் லி மத்லூபி என்ற இந்த துஆவை ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் முடித்து அதற்கு பின்னால் நமக்கான எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்மின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் என்பது அனுபவ ரீதியான பதிவு. அல்லாஹு தஆலா நம்மின் தேவைகளை பூர்த்தி செய்வானாக.
எல்லா காலங்களிலும் அவனிடத்தில் மட்டுமே கையேந்துபவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. பிறர்களிடத்தில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பரிபூரணமான முறையிலே பாதுகாத்து வாழ்வை சிறப்பானதாக அமைத்து மரணம் வரை அவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. இந்த பதிவை கேட்பவர்கள், இதை பகிர்பவர்கள், இதை ஓதுபவர்கள் என எல்லா நபர்களின் தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.